திருப்பூர் நகரம் ஒரு தொழில் துறையில முன்னணியான நகரம். அதாவது உலக அளவில இந்த தொழில் முன்னேற்றம் அடையக்கூடிய பனியன் தொழிலில சிறப்பு வாய்ந்த நகரமாக திருப்பூர் நகரம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இங்க லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு வட மாநிலங்களில் இருந்தும் சரி, இதே திருப்பூர் தமிழ்நாட்டினுடைய பிற மாவட்டங்களில் இருந்தும் சேர்ந்து இங்க இருந்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி, அம்மா ஆட்சியில எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்துல எல்லாம் இங்க சட்ட ஒழுங்குகள் சிறப்பாக பராமரிக்கப்பட்டது. இது போன்ற பாதுகாப்பு இல்லாத நிலைமை இங்க இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. இதுதான் நிலைமை. அதாவது போதைப் பொருட்கள் நடமாட்டம் பாத்தீங்கன்னா அதிக அளவுல இங்க திருப்பூர்ல உலாவிட்டு இருக்கு. அதற்கு இந்த காவல்துறை எல்லாம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை. அதாவது பள்ளி கருகாமையில, கல்லூரியில் கருகாமையில, மாணவர்களை கெடுக்கக்கூடிய வகையில அந்த அளவிற்கு பக்கத்துல இருக்கிற பொட்டி கடையில முதல் கொண்டு இன்றைக்கு போதைப் பொருட்கள் வித்துக்கிட்டு இருக்காங்க. மாணவர்களையே ஏமாத்தி கொடுக்கக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிக்கிற காலத்தினாலதான் இங்க சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. பல கொலைகள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு இன்னைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு காரணம் இந்த போதைப் பொருள். மிக அளவிலான பாலியல் தொந்தரவு நடக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. காரணம் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் தான். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம், இதை கட்டுப்படுத்தாத அரசாங்கம் இன்னைக்கு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இன்னைக்கு திருப்பூர்ல நீங்க சொல்கின்ற அந்த 6 குற்றவாளிகளை, தீவிரவாதிகளை இங்க பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா தீவிரவாதிகளே தங்கி புகலிடம் கொடுக்கக்கூடிய இடமாக மாறக்கூடிய நிலை இருக்குது. மக்களிடத்துல இது அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த அரசாங்கம் இதை கவனத்துல கொண்டு சட்ட ஒழுங்கை சிறப்பாக இனியாவது செய்ய வேண்டும். இல்லை என்றால் மக்கள் வரக்கூடிய தேர்தலில் அவர்களை தூக்கி எறிய தயாராக இருக்கின்றார்கள். இதுதான் நிலைமை. அதாவது மற்ற இயக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தணும், பொதுக்கூட்டம் நடத்தணும், பல்வேறு மாநாடுகள் நடத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பல்வேறு கண்டிஷன் போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க மற்ற கட்சிகள. ஆனா அவங்க கட்சிகளுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆளுகின்ற திமுக கட்சி, கூட்டணி கட்சிகளுக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. அதனால அவர் கூட்டம் போறதுக்கு இங்க ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அரசு பஸ்ஸுகளையுமே அவங்க எடுத்துக்கிட்டு ஆட்களை கூட்டிக் கொண்டு இங்க இருந்து எல்லாம் போனதுனால இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய நிலை இன்றைக்கு திருப்பூர்ல உருவாகி இருக்கிறது. காரணம் யாரு? அதாவது முதலமைச்சருடைய மகன், அதாவது துணை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சி. இதற்காக இவ்வளவு அராஜக நிகழ்ச்சி இங்க நடந்து கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் மாற்றி ஆக வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் வந்தா தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். முதலமைச்சர் சட்டசபை முடியும் போது 2.0 திமுக ஆட்சி இன்னும் சிறப்பா இருக்கும், நாங்களே பொறாமப்படுற அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் இப்பவே எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு ஆட்சி இருக்குது, பொறாமப்படுற அளவுக்கு ஆட்சி இல்லை. இந்த ஆட்சியில 4.25 ஆண்டுகளாக இந்த ஆட்சியை பார்த்து மக்களே சிரிக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆட்சி இருக்குது. ஒழியா பொறாமப்படக்கூடிய ஆள் இல்லை. இதையவே தான் இந்த மாதிரி இருக்கிற ஆட்சி இவங்க 2.0 கொண்டு வர்றாங்க. இதே ஆட்சி அதே மாதிரி மக்கள் சிரிக்கக்கூடிய ஆட்சி. அதுக்குத்தான் அவங்க லாக்கி. இந்த மக்கள் எல்லாம் இன்னைக்கு பொதுச்செழுந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு நல்லா தெரியும் வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறது என்ன. எங்களுடைய பொதுச் செயலாளர் எந்த அளவிற்கு ஒவ்வொரு பத்திரிகை வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு செய்திகள் சொல்லியிருக்காங்க. சட்டமன்றத்துல கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினாங்க. இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எல்லாம் எடுத்துரைத்தார்கள். இதற்கெல்லாம் எந்த அமைச்சரும் பதில் சொல்வதற்கு யோகியதையே கிடையாது. பதில் சொல்ல முடியல, திணறாங்க. 10 அமைச்சர் எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்றதுக்கு மாத்தி எந்திரிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவிற்கு அந்த கேள்விகளை கேட்கும் போது திண்டாடக்கூடிய நிலைமை தான் இன்னைக்கு அவங்களுடைய ஆட்சியினுடைய அலங்கோலம் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி பண்றாங்க. அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கு தோல்வி பயம் நெருங்கி விட்டது. அவர் தோல்வி பயத்துல இன்னைக்கு இருக்காரு. வாங்க எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 5000 ரூபாய் இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரி அக்கௌண்ட்ல போட்டு விடுறாங்க. அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? நீ ஆட்சி 5 ஆண்டு சிறப்பா பண்ணி இருக்கிற, 2G ஆட்சி கொண்டு வர போற, இதே போலன்னு சொல்ற. இந்த ஆட்சி சிறப்பா இருந்தா நீ ஏன் 5000 ரூபாயை கொண்டு போய் மக்களுக்கு ராத்திரியில போடுற? யோசிச்சு பாருங்க. அந்த பயம் வந்துருச்சா இல்லையா? ஆகவே திமுக ஆட்சி மிக விரைவிலே அகற்றப்பட உள்ளது.
ரொம்ப நாள் கிடையாது. இன்னும் ஒரு ஓரிரு மாசத்துக்குள்ள தேர்தல் வந்த உடனேயும் மக்கள் தயாராயிட்டாங்க வாக்களிக்கிறதுக்கு. எப்ப தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க, இரட்டை இலையில வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தயாராக நிலையில இருக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆரினுடைய ஆட்சி, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே அமைந்தே தீரும். எந்த மாற்று கருத்தும்